நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அகம் பிரம்மாஸ்மி யூடியூப் சேனல். ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள உப்புக்கல்லால் ஆன லிங்கத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ராமேஸ்வரம் கோவிலில் ராமநாதர் சந்நிதிக்கு பின்புறம் உப்புக்கல்லால் செய்யப்பட்ட ஒரு பழமையான லிங்கம் உள்ளது. பல வருடங்களாக அந்த உப்புக்கல்லால் செய்யப்பட்ட உப்பு லிங்கம் கரையாமல் அப்படியே உப்பு கல்லாகவே இருப்பது மிகவும் அதிசயமாகும். இந்த லிங்கம் வந்ததுக்கு ஒரு கதை கூறப்பட்டுள்ளது. ஒரு முறை சிலர் ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள லிங்கம் மணலால் ஆனது அல்ல என்றும், அப்படி மணலால் செய்யப்பட்டது என்றால் அபிஷேகத்தின் போது கரைந்திருக்க வேண்டும் என்றும் வாதம் செய்தார்கள். அந்த நேரத்தில் பாஸ்கரராயர் என்ற அம்பாள் பக்தர் தண்ணீரில் எளிதில் கரையும் தன்மையுடைய உப்பில் ஒரு லிங்கம் செய்து அதற்கு அபிஷேகம் செய்தார். ஆனால் அந்த லிங்கம் கரையவில்லை. அம்பாளை வணங்கும் தன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமே கரையாத போது காக்கும் கடவுளின் மனைவியான சீதாதேவி பிரதிஷ்டை செய்த லிங்கம் கரையாமல் இருப்பதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று கூறினார். அவர் செய்த உப்பு லிங்கத்தை இப்போது நாம் தரிசனம் செய்யலாம். மேலும் ராமேஸ்வரம் கோவிலில் அநேகம் பேருக்கு தெரியாத சேது மாதவர் சன்னதி ஒன்று உள்ளது. காலில் சங்கிலியுடன் பெருமாள் சேது மாதவர் சன்னதி. சுந்தரபாண்டியன் எனும் மன்னன் பெருமாளின் தீவிர பக்தராக விளங்கினான். அவனது குழந்தை பாக்கியம் இல்லாத குறையை தீர்க்க மகாலட்சுமியையே அவரது மகளாக அவதரிக்கும்படி செய்தார் பெருமாள். அவள் மணப்பருவம் அடைந்தபோது பெருமாள் ஒரு இளைஞனின் வடிவில் வந்து அவளிடம் வம்பிழுத்தார். மன்னன் அந்த இளைஞனை சிறையில் அடைத்து சங்கிலியால் காலை கட்டி போட்டான். பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்டு பெருமாள் அவ்வாறு சங்கிலியால் கட்டுவதற்கு இடமளித்தார். அன்றிரவில் மன்னனின் கனவில் இளைஞனாக வந்து சிறையில் அடைப்பட்டிருப்பது தானே என்று மன்னனுக்கு உணர்த்தவே இருவருக்கும் திருமணம் செய்விக்கப்பட்டது. இளைஞராக வந்த சுவாமி இங்கு சேது மாதவராக அருளுகிறார். அவரது காலில் சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறது. இவரது சன்னதி அருகில் லட்சுமி நாராயணர், யோக நரசிம்மர் இருவரும் அருகருகில் காட்சி தருகின்றனர். கடுமையான பிதுர்தோஷம் உள்ளவர்கள் ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள அனைத்து தீர்த்தத்திலும் நீராடி விட்டு இந்த சேது மாதவர் சன்னதி முன்பு கடல் மணலில் லிங்கம் பிடித்து வைத்து தங்கள் கோரிக்கைகளை சொல்லி வணங்கினால் மட்டுமே கடுமையான பிதுர்தோஷத்தை நீக்கும் என்பது எவருக்குமே தெரியாத தேவ ரகசியமாகும். ராமர் இங்கு சிவபூஜை செய்தபோது அவரை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் விலகியது. அந்த தோஷம் எங்கு செல்வதென தெரியாமல் திணறியது. அதனால் வேறு யாருக்கும் பாதிப்பு உண்டாகாமல் இருக்க சிவன் பைரவரை அனுப்பினார். அவர் பிரம்மஹத்தி தோஷத்தை தன் திருவடியால் அழுத்தி பாதாளத்தில் தள்ளினார். பின்னர் இத்தலத்திலேயே அமர்ந்து இங்கு வரும் மனம் திருந்திய பக்தர்களின் கொடிய பாவங்களை பாதாளத்திற்குள் தள்ளுபவராக அருள் செய்கிறார். இவருக்கு பாதாள பைரவர் என்று பெயர். இவரது சன்னதி கோடி தீர்த்தம் அருகில் உள்ளது. இந்த பைரவரை வழிபட்டால் கொடிய தோஷமான பிரம்மஹத்தி தோஷம், அதாவது கொலை செய்த பாவம், வறுமை, நோய் யாவும் உடனடியாக அகலும். ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்பவர்கள் பல 100 வருடங்கள் பழமையான நீலேஸ்வரர் லிங்கம், உப்புக்களால் செய்யப்பட்ட உப்பு லிங்கம், சேது மாதவர் சந்நிதி மற்றும் பாதாள பைரவர் ஆகிய சந்நிதிகளுக்கு சென்று தரிசித்து பயன்பெறுவதற்காக இந்த விவரங்கள் பதிவிடப்பட்டுள்ளது. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.